ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2246வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல். அந்த பிரபந்தத்திற்கு அமைந்த 2 அற்புதமான ஆச்சாரியர்களுடைய முன்னுரைகள். அதிலே முதல் முன்னுரையான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் முன்னுரையை இதற்கு முந்தைய பதிவிலே அனுபவித்தோம். இன்றைக்கு அடுத்த முன்னுரையான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி இருக்கக்கூடிய முன்னுரையை அனுபவிப்போம். பாரியா புத்திரச்ச தாசச்ச த்ரய ஏவாத நாஸ்மிருதா யத்தே சமதி கச்சந்தி யஸ்யைதே தத்தனம். மனைவி, பாரியா, புத்திரச்ச மகன், அடிமை, தாசன், இவர்கள் மூவரும் செல்வமற்றவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். இது ஸ்லோகம் சொல்லுவது. மனைவி, மகன், அடிமை இவர்கள் மூவரும் செல்வமற்றவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அவர்கள் எதனை அடைகிறார்களோ அந்த செல்வம் அவர்கள் எவருக்கு உரியவரோ அவரை சேரும் என்பது கருத்து. ஒத்த பண்பு, வயது, ஒழுக்கம் ஆகியவற்றை உடைய தலைவன், தலைவி இருவருக்கும் எதிர்பாராத வகையில் கலவி நிகழ்ந்தமை போலவே பிரிவும் அவர்கள் எதிர்பாராத வகையில் நிகழவே அதன் காரணமாக பிறகு இருவருக்கும் காதல் கரைபுரண்டு அவர்களால் பிரிவு துயரம் பொறுக்க முடியாததாக இருக்க மற்றவர் அறிய இவர்கள் தொடர்பு ஏற்படவில்லையாதலால் இவர்களுடைய மனப்புழுக்கம் கடல் பொங்கி வழிந்தது போல இவர்களுடைய வடிவிலே வேறுபாட்டை விளைவித்தது. அதனை கண்டு இருவருடைய உறவினரும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை ஒருவாறு உணர்ந்து இப்படி நிகழ்தல் கூடாது என்று தடுத்ததாலும் காதல் செய்யப்பட்டவரின் பிரிவினாலும் பொறுக்க முடியாத தன்மை எல்லை கடந்து நிகழ உறவினர்களிடம் தான் கொண்ட பாசத்தையும் நீக்கி தலைவி தன்னுடைய பெண்மை முதலிய பண்புகளையும் விட்டு தன் தலைவன் நற்பண்புகளை விடுத்த செய்தியையும் வெளிப்படுத்தி இப்படி உலகியல் மரபினை அழித்தாவது காதலன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தால் அல்லது மீளுவதில்லை என்ற பொறுக்க முடியாத தன்மை அவளிடம் மிகுந்ததால் அவள் செய்வதொரு துணிகர செயல் மடல் ஏறுவதாகும். மடலூர்வது என்றால் என்ன என்றால், தலைவன் தான் விரும்பிய தலைவனுடைய வடிவத்தை ஒரு படத்தில் எழுதி வைத்து கண்களை வாங்காமல் எடுக்காமல் அப்படத்தை பார்த்து கொண்டே தன் உடம்பை பாதுகாப்பதில் சிறிதும் எண்ணமில்லாமல் உணவு உண்ணுவதையும் உறங்குவதையும் விடுத்து திரிந்து கொண்டிருக்கும் முறைகேட்டை கண்டு அரசர்களே இருவரையும் சேர்த்து வைப்பதும் உண்டு. தெய்வ திருவருளாகிய நல் ஊழும் இவர்களை சேர்த்து வைப்பதும் உண்டு. இந்த இரண்டும் நிகழவில்லை என்றால் தலைவி தன் உயிரை நீத்து இந்த பிரிதல் துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வாள். மடல் ஒருவதன் கருத்து இதுவாயிருக்குமானால் வளவேல் உலகின் என்ற திருவாய்மொழியில் காணப்பட்டபடியே தான் அழிந்து போவதற்கு இசைந்து எம்பெருமானுக்கு கேடு வராதபடி அதனை போக்குவது தலைவியின் கடமையாகும். தலைவனாகிய எம்பெருமானுக்கு கேட்டினை விளைவித்து தான் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள நினைப்பது தலைவியாகிய தன் நிலைக்கு பொருந்துமோ என்றால், தலைவி தனக்கும் தலைவனுக்கும் உள்ள தொடர்பை மெய்ப்பித்தால் தலைவன் விரைந்து வந்து தலைவிக்கு தன்னழி செய்து தன் குறையை போக்கிக் கொள்வானாதலின் தலைவி மடலூர நினைக்கின்ற அதுவும் தங்கள் இருவரிடமும் ஏற்பட்ட குறையை போக்க உதவுவதாகும். ஆனால் மடல் ஊற வேண்டாம் என்றும் மடல் ஊற வேண்டும் என்றும் கருதுகிற இருதிறத்து மனப்பான்மையும் இவருக்கு ஏற்பட்டவாறு எப்படி என்றால், வளவேள் உலகில் திருவாய்மொழி 1:5 ஆன்மாவாகிய தன் தனித்தன்மை பற்றி அறிவினாலே ஸ்வரூப ஞானத்தாலே பின்வாங்க நினைத்தவர் இங்கு பரமாத்மாவாகிய எம்பெருமானுடைய தனித்தன்மையை ஸ்வரூபத்தை பற்றிய அறிவினாலே முயன்றாவது அவனை அடைய முயலுகிறார். அவனுடைய பண்புக்கு கேடு விளைத்தல் கூடாது என்று ஆன்மாவின் தனித்தன்மையை நினைத்து பின்வாங்குகிறார். பரமாத்மாவின் தனித்தன்மைக்கு கேடு விளைத்தல் கூடாது என்ற கருத்தால்
அவனை தம் முயற்சியால் அடைய பார்க்கிறார். எம்பெருமான் ஜீவாத்மாக்களுடைய ரட்சகன் என்ற அறிவினை மட்டும் மனதிலே கொண்டு அவன் நமக்கு எப்பொழுது அருள வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றுகிறானோ அப்பொழுது அவன் அருளை பெற்றுக்கொள்வோம் என்று அமைதியாக இருந்தால் எம்பெருமானுடைய தனிச்சிறப்பு பற்றிய அறிவு இந்த ஆன்மாவுக்கு ஏற்படவில்லை என்றாகிவிடும். அப்படி ஆன்மாவின் தனித்தன்மையை கருதி வளவேள் உலகில் அகன்ற ஆழ்வார் மாசரு சோதியில் மடல் எடுப்பதற்கு முடிவு செய்கிறார். மயர்வர மதிநலம் அருளினன் என்று பக்தி வடிவான அறிவை அல்லவோ இவர் பெற்றார். மயர்வர மதிநலம் அருளினன் என்று பக்தி வடிவான அறிவினை அல்லவா இவர் பெற்றார். ஆன்மாவை பற்றிய அறிவும் எம்பெருமானின் தனிச்சிறப்பை பற்றிய அறிவும் தத்தம் செயல்களை செய்யாமல் விடாதல்லவா. முனிவர்களை விட இறைவன் அருளால் கிடைத்த அறிவு, மகிழ்ச்சி இவற்றை உடைய ஆழ்வார்களிடம் காணப்படும் வேறுபாடு இதுவல்லவோ. ராமபிரான் கடலரையனை அச்சுறுத்த இலக்குவனை அழைத்து வில்லை கொண்டு வா என்ற கருத்தில் சாபம் ஆணைய சௌமித்ரே என்று கூறியது போல ஆழ்வார் எம்பெருமானை தாம் மடலெடுக்கப் போவதாக அச்சுறுத்தி அவன் முகத்தில் விழிக்க பார்க்கும் செயலே இந்த மடலூர்தலாகும். அப்படி அல்லாமல் தாம் மடலேறியே எம்பெருமானை அடையப் போவதாக ஆழ்வார் சொல்லவே இல்லையே. மடலெடுத்தாவது தலைவனாகிய எம்பெருமானுடைய பண்பனை அழித்தல் ஆகும். பண்பினை அழித்தால் மேம்பட்ட பண்பாளனாகிய எம்பெருமான் தன் நற்பண்பணி விட்டு உயிர் வாழ விரும்ப மாட்டான். தங்கள் பண்பையே தங்கள் வாழ் முதலாக நினைத்திருப்பவருக்கு அவர்கள் பண்பினை அளித்தல் என்பது அந்த பண்பிற்குரிய பண்பிகளான தங்களையே அளிப்பதாகும் அல்லவோ. தனக்கு பண்புக்கேட்டை விளைவித்தல் ஆவது தன்னையே அளிப்பதல்லவோ. ஆகையால் பரகால நாயகி தன்னை அழித்து கொள்ள விரும்பாமல் தன் விருப்பம் நிறைவேற மடலூர முடிவு செய்த போதே எம்பெருமான் தன்னுடைய பண்பின் அழிவுக்கு அஞ்சி இவள் முன்னர் விரைந்து வந்து காட்சி வழங்குவான். எம்பெருமானுடைய தனித்தன்மைக்கு கேடு வாராமல் தன் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாமானால் இந்த மடலேறுதலுக்கு மேம்பட்ட வாய்ப்பு வேறொன்றும் இல்லை அல்லவோ. இனி இப்பரகால நாயகி மடல் ஏற முற்படாமல் எம்பெருமானுடைய நினைப்பினாலேயே இறந்துபடும் நிலையை எய்தினாள் என்றால் எம்பெருமானுக்கு குறைவை உண்டாக்கினவள் ஆவாள் அல்லலோ. எம்பெருமான் உலகப் படைப்பினை மனம் கொண்டு கண் வளர்ந்தருளவே படைப்பு காலம் வந்தவுடன் எம்பெருமானுடைய கொப்புகளிலே ஒரு தாமரை பூத்தது. அதில் நான்முகன் வந்து தோன்றினான். அவனை கொண்டு இந்த உலகங்களில் உள்ள பருப்பொருளாகிய படைப்பு செயலின் இனங்களை படைக்கச் சொல்லி அவனுக்கு கைவிளக்கு போலே வழிகாட்டியாக விளங்கும்படியாக எம்பெருமான் அவனுக்கு 4 வேதங்களையும் ஓதுவித்தான். அந்த மறைகளிலே உறுதி பொருள்களாக சொல்லப்படுகின்றவை அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 அறமும் காமத்தில் எஞ்சியதே, பொருளும் காமத்தில் எஞ்சியதே. காமமாகிய உறுதி பொருளே இன்றியமையாதது. இனி எம்பெருமானாகிய உறுதி பொருள் என்று ஒன்றுண்டு என்றும் சொல்லுவார்கள். அதனை பெறுதல் அரிது. அதனை பெற்றவர்களை பற்றி உலகோர் ஒன்றும் அறிய மாட்டார்கள். உறுதி பொருள்களில் காமமே சிறந்த உறுதி பொருள். ஏனைய அறம், பொருள் இரண்டும் காமமாகிய உறுதி பொருளினுடைய உறுப்புகளே. கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசன. கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசன. செயலிலே உனக்கு உரிமை உண்டு, பலனில் உரிமை இல்லை. பயன் கருதிய செயல்களிலேயே உனக்கு உரிமை உண்டு. இன்ன செயல் செய்தால் இன்ன பயன் உண்டு என்று சொல்லப்படுகின்ற பயன்களிலே உண்டாகக்கூடிய விருப்பத்தை கொள்ளாதே. மா கர்மபல ஹேதுர்பு. செயலை செய்கின்றவனும் அதன் பயனை அனுபவிக்கின்றவனும் நான் என்று கருதாதே. செயலை செய்கின்றவனும் அதன் பயனை அனுபவிக்கின்றவனும் நானே என்று கருதாதே. செயலுக்கும் அந்த பயனுக்கும் நீ உன்னையே காரணமாக கருதாதே. அதாவது நானே இந்த செயலை செய்கிறேன் என்ற கருத்தில் நீ செயல்படாதே. செயலை செய்ய வேண்டா என்று நினைக்காதே. பயன் பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டு செயல்பட வேண்டுமானால், நானே இந்த செயலை செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் செயல்பட வேண்டுமானால் இந்த காரியத்தை நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு
நல்ல செயல்களை செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் உன்னிடம் வராதபடி காத்துக்கொள் என்று சொல்லி எம்பெருமான் இப்படி பயனை கருதி செய்யப்படும் செயலையே தன்னை அடைவதற்கு உபாயமாக அருள் செய்தான் அல்லவோ. அதுபோன்றதே இங்கு உறுதி பொருள்களுள் தலை சிறந்தது என்று கூறப்படும் காமமும். இந்த காமம் எம்பெருமானை தவிர்ந்த வேற்று பொருள்களை பற்றி இருக்கும் போது அல்லவோ விளக்கத்தக்கது. ஆன்மாவுக்கு பொருந்துவதாக குறிப்பிட்ட பொருளில் இக்காமம் வரும்போது அது குறிக்கோளாக கடவது. ஆன்மாவுக்கு பொருந்தாத பொருள்களில் கொள்ளும் காமத்தை விட்டு ஆன்மாவுக்கு வகுத்த பொருளில் கொள்ளப்பட வேண்டிய காமத்தை விதித்துள்ளனர். நிதித்தியாசித்தவ்ய, மனதில் உறுதியாக நினைத்திருக்கத்தக்கவன் என்று கொண்டு ஆன்மா மேற்கொள்ள வேண்டும் என்று விதிக்கப்பட்டு வருகின்ற காமம் இது. இங்கு காமம் என்று சொல்லப்படுவது எம்பெருமானிடம் ஆன்மா கொள்ள வேண்டிய பக்தியே, பகவத் காமமே. இந்த பக்தியாவது எம்பெருமானை தியானிப்பதால் வரும் பக்தியாய் உபாசன பக்தி வருவதல்ல. இந்த பக்தியாவது எம்பெருமானை தியானிப்பதால் வரும் பக்தியாய் வருவதல்ல. எம்பெருமான் திருவருளே காரணமாக திருத்தொண்டுக்கு முற்பட்டு வரும் பக்தியாகும். வேதாந்தங்களில் சொல்லப்படும் கருவியாகிய பக்தியாவது கர்மயோகம் ஞானயோகங்களோடு கூட வரக்கூடிய பக்தியாகும். கர்மயோக ஞானயோகங்களுடைய இடங்களிலே எம்பெருமானுடைய திருவருளே அமைய அந்த திருவருள் காரணமாக பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்பன ஏற்பட வாழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். தாம் அடைய இருக்கும் பேற்றுக்கு உபாயமாக மயர்வர மதிநிலம் அருளினன் என்று சொல்லி அந்த அருளே காரணமாக சூழ் விசும்பு அணி முகிலுக்கு, திருவாய்மொழியில் சொல்லப்பட்டது போல சூழ் விசும்பு அணி முகிலுக்கு உட்பட்ட திருவாய்மொழிகளுள் பரபக்தி பிறந்த திறத்தையும், சூழ் விசும்பு அணிமுகில் 99ஆம் திருவாய்மொழி என்ற திருவாய்மொழியிலே பரஞானம் பிறந்த திறத்தையும், முனியே நான் முகனிலே 100ஆம் திருவாய்மொழி பரமபக்தி பிறந்த திறத்தையும் சொல்லி அவற்றை பெற்று திருவாய்மொழியை நிறைவு செய்த நம்மாழ்வாரும் எம்பெருமான் திருவருளையே உபாயமாக கொண்டு பரபக்தி, பரஞானம், பரமபக்திகளை தாம் பெற்றதாக அருளி செய்துள்ளார். தியானம் செய்கிறவனுக்கு அவனுடைய பக்தி பயனை அடைவதற்கு உபாயமாக இருக்கும். அடியவனுக்கு அவனுடைய பக்தி அவன் செய்யும் திருத்தொண்டுக்கு முதல் கணத்தில் இருக்கக்கூடியதாய் பேற்றுக்குள் அடங்கியிருக்கும். இதனால் அடியவனுடைய பக்தி பேற்றில் சுவையை உண்டாக்கும். இப்படிப்பட்டதே காமமாகிய உறுதி பொருளும். இதனை குறை கூறுபவர்கள் ஒரு பொருளாக கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் சிலர் இருப்பதாகவே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இதில் தொன்று தொட்டு சான்றோர் சென்ற வழியையே நாம் பின்பற்றுகிறோம். அந்த வழியை நாம் மட்டும் பின்பற்றவில்லை, நம்மால் குறிப்பிடத்தக்க அறிவுடையார் பலரும் இதனையே பின்பற்றினார்கள் என்பதற்கு சான்றுகளும் உள்ளன என்று பரகால நாயகி அவற்றை காட்டி காமமாகிய இந்த உறுதி பொருளையே விரும்பி ஏற்று இதனை தவிர்த்த அறம்பொருள் என்ற உறுதி பொருள்களை உதறி தள்ளி இந்த காமத்திற்கு குறிக்கோளாக நினைக்கும் பொருள் குணங்களால் மேம்பட்ட பரப்பொருளே என சுட்டுகிறாள். வைகுந்தத்தில் உள்ள பரநிலையும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் வியூக நிலையும் அவதாரங்கள் செய்த விபவ நிலையும் ஆகிய எம்பெருமானுடைய ஏனைய 3 நிலைகளைப் போலில்லாமல் எம்பெருமானுடைய பண்பு மிகுதியும் வெளிப்படுவது உகந்தருளின நிலங்களாகிய திருத்தலங்களில் ஆகையாலே இந்த திருத்தலங்களில் எம்பெருமான் உறுதியாக உகந்தருளி இருப்பதற்கு காரணமான அவனுடைய பண்புகளின் உயர்வை அளித்தாவது அவனை அடைவேன், அவனை பெற்றாலன்றி மீளுவதில்லை என்று உறுதி செய்து கொண்ட அவள் அதனிடம் தனக்குள்ள ஈடுபாட்டை சொல்லி அதற்காக மடல் எடுப்பதாக முடிவு செய்தமையை சொல்லுவதாக இப்பிரபந்தம் நிறைவு பெறுகிறது. சிறிய திருமடலிலே ஆழ்வார் எம்பெருமான் கண்ணனாக எடுத்த அவதாரத்தில் மடல் எடுத்து அவனை பெற நினைத்தார். அந்த அவதாரம் சென்ற ஊழியின் இறுதியில் நிகழ்ந்ததால் அதுவும் பரத்துவம் போலே எளிதில் அடையக்கூடிய ஒன்று அல்லவாயிற்று. ஆகவே எம்பெருமான் அடியவர்களுக்கு எளிமையாக காட்சி வழங்கும் நீர்மை சௌலபியம் என்ற பண்பு வெளிப்படுவதற்குரிய இடங்களாய் கிருஷ்ணாவதாரம் போலே ஏதோ ஒரு காலத்தில் நிகழ்ந்தது ஆகாமல் நினைத்த போதே மடல் எடுத்து அழிக்கலாம்படி எம்பெருமான் உகந்தருளிய திருத்தலங்களில் மடலெடுத்து அவனை பெற நினைக்கின்ற இச்செயல்
அருகிலும் இருந்தது. கண்ணன் வெட்கமில்லாதவன் ஆகையாலே நாம் மடல் எடுத்தால் அதற்கு அஞ்சி பின்வாங்குபவன் அல்லன். தானும் நாம் அவன் மீது மடல் எடுக்க முற்பட்டது போல நம்மேல் மடல் எடுக்க முற்படுவான். தம் குணங்களை பெருமையாக நினைத்திருக்கும் இடத்தில் தான் குணங்களை அழிக்க முற்படுவது தான் கருதும் பேற்றினை விரைவில் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று எண்ணமிட்டு அர்ச்சாவதார மூர்த்தியாகிய திருநறையூர் நம்பியின் மீது மடல் எடுக்கலூர்கிறார் பரகால நாயகி. இந்த முன்னுரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அற்புதமான ஒரு முன்னுரை. இனி நாளை முதல் பிரபந்தத்திற்குள் நுழையலாம். இந்த பிரபந்தம் ஏகப்பாசுர பிரபந்தமாக இருந்தாலும் கூட நீண்ட நெடிய கலிவெண்பா ஆகையாலே பிரித்து அந்த கண்ணிகளை பிரித்து நாமும் அனுபவிக்க இருக்கிறோம். பகுதியாக நாம் அனுபவிக்க இருக்கிறோம். நாளையில் இருந்து மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.